அளவீடு, மெஷர்மெண்ட். 6th பார்த்தோம், 7th பார்த்தோம், 8th பார்த்தோம், இப்போ 9th. முன்னாடியே பார்த்ததெல்லாம் நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும், ரீகால் ஆகும். ஓகேவா? அது இல்லாமல் புது கான்செப்ட் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது அதோட கம்பேர் பண்ணி தான் சொல்லுவேன். இயற்பியல், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அளவுன்னா என்ன அர்த்தம்? குவான்டிட்டிஸ். நீளம், நிறை, காலம் அதெல்லாம் இருக்குல்ல. அழகுனா யூனிட்ஸ். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அலகு யூனிட்ஸ். இப்போ நீளமாக மீட்டர், காலமாக என்னது? செகண்டு. வெரி குட். நிறை கிலோகிராம். பொருளோட அளவு மோல். வெரி குட். வேறு என்ன பார்த்தோம்? இது 4 வந்துருச்சு. இன்னொரு 3 அடிப்படை அலகு. எலக்ட்ரிக் கரண்ட் என்னது? ஆம்பியர். அப்புறம் லூமினஸ் இன்டென்சிட்டி, சிடி. இன்னும் ஒன்று வெப்பநிலை. வெப்பம் கிடையாது, வெப்பநிலை. வெரி குட். கெல்வின். அவ்வளோதான். இனிமேல் படிக்கணும் இதெல்லாம். ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்ல, கரெக்டாக கேட்டால் சொல்லணும், புரிஞ்சிக்கிட்டு பண்ணணும். இதில் எது வந்துட்டு மெட்ரிக் அலகுகள், எது நான் மெட்ரிக் யூனிட்? வெரி குட். இது ரெண்டும் மெட்ரிக். மெட்ரிக் யூஸ் பண்ணவன் யார்? நல்லா ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சு. ஆமாம், அவன் தான். அதை தான் நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஐ யூனிட் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆண்டு உலக நாடுகள்லாம் 1960 பாரிஸில் நடந்த மாநாடு. 2 இருக்கா? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு, டெரைவ்டு. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸுக்கு இன்னொரு பேர் என்னது? பேஸ் யூனிட்ஸ். அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா? வேறு எந்த யூனிட்டுக்குள்ளேயும் மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் ஆரம்பம். இன்னொரு வகை என்னது? டெரைவ்டு. டெரைவ்டு என்ன பண்ணுவாங்க? அல்லது மல்டிப்ளிகேஷனோ அல்லது டிவிஷனோ பண்ணியிருப்பாங்க. வெரி குட். இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டீங்க நீங்கள். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஃபார்முலா வராது. ஆமாம் தானே? டெரைவ்டுக்கு தான் ஃபார்முலா. மல்டிப்ளை பண்ணுறீங்களா, டிவைட் பண்ணுறீங்களா, அதை வச்சு ஆன்சர் ஃபார்முலாவை நம்மளை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். டிவைட் பண்ணால் என்ன வரும்? பவரில் -1 வரும். கரெக்டாக? அல்லது என்ன பண்ணணும்? டிவைடு, இப்படி டிவிஷன் போடணும், அல்லது இப்படி வரும். மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் பண்ணுவோம், க்யூப் இருக்கலாம், அல்லது புள்ளி வச்சு பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. நீளம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வேணுன்னே பசங்களை பயமுறுத்துறது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சதுனால அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நீளம் எஸ்ஐ யூனிட். நீளத்தோட எஸ்ஐ அலகுனது மீட்டர். அது தெரிஞ்சால் போதும். இன்னொன்று குழப்பி கொடுத்துருக்கான். குழப்பலாம் இல்லை, நமக்கு தெரியும். ஒளி ஒரு செகண்டில் எத்தனை மீட்டர் ட்ராவல் பண்ணுவோம்? மீட்டர் கேட்குறேன். லட்சம், 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடிலாம் இல்லை, 30 கோடி. 30 கோடி கிலோமீட்டர். சாரி, 30 கோடி மீட்ரு. கிலோமீட்டராக இருந்தாக்கா 3 லட்சம் கிலோமீட்டர். அதில் எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் என்ன பண்ணுறோம்? நம்ம 3 லட்சம்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது ஒரு மீட்டர்னால் எவ்வளோ சார் அப்படின்னாக்கா, ஒளி ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமோ அதில் ஒரு பங்கு. அதான் 1/29 கோடியே 97,92,458 மீட்ரு ஒரு செகண்டில் ட்ராவல் ஆகும் லைட்டு. அதில் ஒரே ஒரு பங்கு, அதான் 1/, அப்படின்னு போட்டிருக்கான். ஓகேவா? இது பயமுறுத்துறதுக்கு. ஆனால் நம்ம பையன் நிறைய பேர் படிக்கிறான் அப்படிங்கன்னா பயமுறுத்துறது. ஏன்னா படித்தாவே இவனுங்களுக்கு ஆகாது. இப்போ கூட பார்த்தீங்களா, 8வது வரைக்கும் கட்டாய பாஸை மாற்றிட்டானுங்க இன்றைக்கி. நிறைய பேர் பார்த்துருப்போம். டீச்சர்ஸ்லாம் பாஸ் போட்டு நானே 10th வரைக்குமே அப்படி தான் பாஸ் பண்ணேன்.
எனக்குலாம் படிப்பே வராது. ஏன்னா மனப்பாடம் தான் எவனுக்கு மண்டையில் ஏறும். 9th வரைக்கும் அப்படி தான். 9th ஒரு வருஷம் ஃபெயிலு. இந்த மாதிரி படிப்பு வரலன்னு விட்டுட்டுலாம் ஓடிட்டேன். அப்புறம் பிடிச்சிட்டு வந்து படிக்க வச்சாங்க. அப்புறம் பாஸ் ஆனேன். அப்புறம் ஆசை வந்துடுச்சு படிக்கலாம் அப்படின்னு. மெச்சூரிட்டி வந்தோடனே தான் நான் படிக்கலாம்னு தோணும். அது மாதிரி தமிழ்நாட்டில் படிக்கிறான்னு வைத்தறிச்சல் அந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. புத்தகத்தை வந்து பாவம் 9வது படிக்கிறவனுக்கு பரப்பு இதெல்லாம் முன்னாடி பார்த்தாச்சா. பரப்பு 2 நீளத்தை மல்டிப்ளை பண்ணா இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். பரப்புக்கான ஃபார்முலான நீளம் இன்ட்டு நீளம் அல்லது நீளம் இன்ட்டு அகலம். அடுத்தது மீட்டர். ஃபார்முலா சொல்லலாம். நீளம் அகலம் உயரம் மீட்டர் கியூப். ஃபார்முலாவும் சொல்லிடலாம். ஃபார்முலா வச்சு இதை சொல்லலாம். புரிஞ்சு வச்சுருக்கணும், அவ்வளோதான். அடர்த்தி பார்த்தோமா, ஒரு கனமீட்டரில் அல்லது மீட்டர் கியூப்பில் எவ்வளவு நிறை இருக்குது. நிறை டிவைடட் பை பருமன். இதே எப்படி எழுதலாம்? நிறையோட யூனிட்டு கிலோகிராம் மீட்டர். எழுதலாமா? ஞாபகம் இருக்கா? எல்லாம் நீங்கள் பார்த்தது. திசை வேகம். திசை வேகத்தை பற்றி பார்ப்போம். வேகம் வேறு, திசை வேகம் வேறு. வேகம் தெரியும்ல, 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னு. ஆனால் அதோட எஸ்ஐ யூனிட்டு, வேகத்தோட எஸ்ஐ யூனிட்டு 1 செகண்டில் எத்தனை மீட்ரு போகிறோம். 1 செகண்டில் எத்தனை மீட்ரு போகிறோம், அதான் வேகத்துக்கான எஸ்ஐ யூனிட்டு. பட் ஃபிசிக்ஸில் வந்துட்டு வேகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எதை யூஸ் பண்ணுவாங்க? திசை வேகம். பட் வேகத்துக்கு மீட்டர் பெர் செகண்ட் தான், திசை வேகத்துக்கு மீட்டர் பெர் செகண்ட் தான். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். ஆங்கிலத்தில் வேகத்துக்கு ஸ்பீடு, திசை வேகத்துக்கு வெலாசிட்டி. ஓகேவா? அடுத்து உந்தம். இது புரிஞ்சால் தான் உந்தத்தை பற்றி பேச முடியும். ஆக்சிலரேஷன் இதெல்லாம் வந்துட்டு மோஷனில் வரக்கூடியது. உந்தத்தோட இன்னொரு அடுத்த டைமென்ஷன் தான் எனக்கு முடுக்கும். ஆக்சிலரேஷன். உந்தம். இந்த என்னம்மா சொன்னேன்? உந்தம்னா மொமெண்டம். உந்தம்னா மொமெண்டம். பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்கணும். முடுக்கம்னா ஆக்சிலரேஷன். எல்லாமே மோஷனில் வரக்கூடிய கான்செப்ட். அங்கே பார்ப்போம், இதை பற்றி பார்ப்போம். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். வராங்களா? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இதை பற்றி சொல்கிறேன். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் இதை பற்றி பார்ப்போம். அடுத்து திசை வேகம். பாருங்க, சாரி முடுக்கம். முடுக்கத்துக்கும் திசை வேகத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் சேம். இது மீட்டர் பர் செகண்டு, இது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது அடுத்த லெவலு. இது மீட்டர் பர் செகண்டு, இது என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கான்செப்டுவலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி, கம்பேர் பண்ணி பார்த்து. அடுத்து விசை, ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ். ஃபோர்ஸை மறைமுகம் நம்மளால் ஒரு பொருள் மேலே எவ்வளோ விசை செயல்பட்டுருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? நிறை இன்ட்டு முடுக்கும். இதை பற்றி பார்ப்போம். ஃபோர்ஸினுடைய ஆக்சுவலாக இப்படி தான் எழுதணும். கிலோகிராம் பர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அல்லது இது திஸ் ஈக்குவல் டு நியூட்டன். விசை எல்லாத்துக்குமான எஸ்ஐ யூனிட் என்னது? நியூட்டன் தான் விசைனா. ஆனால் இது வந்துட்டு நியூட்டன் வந்துட்டு என்னது? வழி அலகு, டைரைவ்டு குவான்டிட்டிஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுறீங்க, இன்னொன்றால் டிவைட் பண்ணுறோம், அதான் ஒரு நியூட்டன். அதனால் நியூட்டனுங்கிறது என்னது? டைரைவ்டு. விசை. விசைனா என்ன டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். விசையினுடைய அடுத்த டைமென்ஷன் தான் என்னது? அழுத்தம். இங்கிலீஷில் ஃபோர்ஸ். விசை டிவைடட் பை பரப்பளவு. பரப்பு தெரியல, இவ்வளோ பரப்பில் எவ்வளோ விசை கொடுக்குறோம், இவ்வளோ பரப்பில் எவ்வளோ விசை கொடுக்குறோம். விசைனா ஃபோர்ஸ் இங்கிலீஷில், பரப்புனா ஏரியா. சொல்லுங்கள், கேளுங்க. சரி, இங்கே எழுதுனதா? சரி சரி, ப்ரெஷர். இதுதான் இங்கே எழுதுறதுக்கு அங்கே எழுதிட்டேன். இது ஃபோர்ஸு, இது வந்து ப்ரெஷர்.
ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளோ விசை செயல்படுது, அதுக்கு பேர் தானே இது அழுத்தம். விசை டிவைடட் பை பரப்பளவு. விசையோட அலகு என்னது? நியூட்டன். பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்படி எழுதலாம். அதை ஒரு ஆளோட பேரை, சரியா, தண்ணி நீர்மங்களுடைய அழுத்தத்தை பற்றி பேசியிருப்பார், கண்டுபிடிச்சிருப்பார், பாஸ்கல்னு அவர் பேரை வச்சுட்டாங்க, பிஏ பாஸ்கல். அப்போ அழுத்தத்துக்கான எஸ்ஐ யூனிட் என்னது? பாஸ்கல். விசையோட அடுத்த டைமென்ஷன் தான் அழுத்தம். மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. பட் இது ஒவ்வொன்றையும் உள்ளே போய் புரிஞ்சிக்க போகிறோம் அடுத்தடுத்த பாடத்தில். ஒவ்வொன்றும் புரிஞ்சிருக்கணும். மனப்பாடம் பண்ணுற கேஸுங்க இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். புரிஞ்சு படிக்கிறவங்க நல்லா. ஆற்றல். ஆற்றல்னா என்ன பண்ணோம்? திறன், சரியா? ஃபோர்ஸ், விசை எப்படி வேணாலும் சொல்லலாம். வேலை. வெப்பம் ஒரு ஆற்றலா? வெப்பத்துக்கான அலகு என்னது? ஜூல். அப்போ ஒரு பொருள் வேலை செஞ்சுருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான இது என்னது? ஆற்றல் வச்சு தான். அப்போ வேலைக்கும் எஸ்ஐ அலகு என்னது? ஜூல் தான். ஆற்றலுக்கு என்னது? ஜூல் தான். ஆற்றல் மற்றும் வேலை ரெண்டுக்குமான எஸ்ஐ யூனிட் என்னது? ஜூல் தான். ஆற்றல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? வேலை நடக்கும். அதனால் வேலை ஆற்றல் ரெண்டுக்குமான எஸ்ஐ அலகு என்னது? வேலை என்னென்னு பார்த்தோம். பொருளோட இடப்பெயர். ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல, ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகர்னா என்ன, அது மேலே விசை செயல்படணும். பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ விசை இன்ட்டு தொலைவு, நியூட்டன் இன்ட்டு மீட்டர் எண்ணம். இவ்வளோலாம் இல்லை, சிம்பிளாக கொடுத்தா போதும். எஸ்ஐ யூனிட் ஜூல், அதோட முடிஞ்சு போச்சு ஜோலி. இது மட்டும் கொடுத்தா போதும். வேணும்னே என்ன பண்ணுறான், 9வது படிக்கிற பையனை ஸ்கூலை விட்டு துரத்தணும். அப்போ தான் என்ன, அவன் போயிட்டு அடிமையாக அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கும். அதுக்கான வேலை. சரி, பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன் பயாலஜியில் பார்த்துருப்போம். மண்ணிலிருந்து வேறு வழியாக நீர் எங்கே போகும்? இலைத்துளைக்கு போகும், இலை வரைக்கும் போகும். ஒரு நீர் மூலக்கூறு ஆவியாகி வெளியில் போனோன்னு அடுத்த மூலக்கூறை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதே வேலை தான் எங்கேயும் நடக்கும். மோட்டார் பம்பு இருக்குல்ல, உங்களுடைய கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி மேலே ஏறும். அதுக்கும் காரணம் அந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன், கேப்பிலரி ஆக்ஷன். இந்த செயல்பாட்டுக்கு பேர் கேப்பிலரி ஆக்ஷன், ப்ராசஸ்க்கு பேர் கேப்பிலரி ஆக்ஷன். படிச்சிருக்கீங்களா +1 +2ல் பயாலஜி? இதுக்கு விசை எங்கேருந்து கிடைக்கிது? பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசைன்னா என்னது? நீர் மூலக்கூறு, ஒரு பாய்மங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மூலக்கூறுக்கு இன்னொரு மூலக்கூறுக்கு நடுவில் என்ன இருக்கும்? ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அதனால் என்ன ஆகுனாக்கா அதோட பரப்பை சுருக்கிக்கும். எப்பயுமே பரப்பு கம்மியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கும். அது பரப்பு இழுவிசை. அதுக்கான எஸ்ஐ யூனிட் விசை நீளம். விசை ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளவு விசை செயல்படுது. எலாஸ்டிக்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளோ விசை செயல்படுது, அதான் பரப்பு விசை. இங்கிலீஷில் சர்ஃபேஸ் டென்ஷன். வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளோ விசை செயல்படுது, அதான் சர்ஃபேஸ். பரப்போட எஸ்ஐ அலகு என்னது? மீட்டரா? மீட்டர் போட்டிருக்கான். சரி, மீட்டர் ஸ்கொயருங்க, அது எடுத்துக்கூடாது. இது நீளத்தோட அலகு. சரி, விட்டுருவோம். குறிப்பிட்ட நீளத்தில் எவ்வளோ செயல்படுது. இப்போ இங்கே கூட இதுதான். சரி, விட்டுருங்க, பரவாயில்ல. அதை இதையும் குழப்பிக்க வேணும். வானியல் அலகு பார்த்தோமா? இங்கிலீஷில் என்னது? ஏயு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக சொல்லுங்கள். சூரியனுக்கு எர்த்து வந்துட்டீங்க, கரெக்டாக சொல்லி முடியும் பார்ப்போம். அதான் கேட்டேன். கிளியராக சொல்லணும். அரைக்குறையெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு. பூமியோட மையம், சூரியனோட மையம் ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சராசரி தொலைவு தான் அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இது ஒரு அலகு.
எங்கே எதை அளக்கிறதுக்கு பயன்படுது? தூரத்துக்கான இது அலகு, இது ஒரு அலகு. எங்கே தூரத்தை அளக்க பயன்படுது? சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, நட்சத்திரம், கோள், சரி, சூரியன்ற நட்சத்திரம், கோள்களுக்கிடையே தூரம், இதெல்லாம் அளக்க பயன்படுது தானே இது ஒளி ஆண்டு, லைட் இயர். இது என்னது லைட் இயருங்கிறது? அது ஒரு அலகு தான். நட்சத்திரங்களுக்கு இடையேயான தூரம், சரியா, அண்டத்தினுடைய ஆரம், விட்டம், இதெல்லாம் அளக்கிறதுக்கு பயன்படுது தானே இது ஒளியாண்டு. அடுத்தது விண்ணியல் ஆரம், ஒளியாண்டினுடைய அடுத்த டைமென்ஷன் பார்செக். விண்ணியல் ஆரம் முன்னாடியே பார்த்தாச்சா? பார்த்தோம். ஒளியாண்டினுடைய மல்டிபிள்ஸ் தான் விண்ணியல் ஆரம், பார்செக் அப்படின்னு. சரி பார்ப்போம். சரி, வானியல் அலகுனுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? எத்தனை மீட்ரு? மனப்பாடம் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. இதுதான் கரெக்டாக சயின்டிஃபிக்காக எழுதுறது. கிலோமீட்டர் சேர்த்துனீங்கன்னா 3 சைபரை குறைச்சிக்கணும், ஓகேவா? மீட்டர் 1. அன்றைக்கி பார்த்தோம், அன்றைக்கி இங்கே பாருங்கள், அதே போட்டுருக்கோம் படம். 1.496 × 10⁻11 மீட்டர். இதோட வேல்யூ கேட்பான், பார்த்துக்கோங்க. எதுக்கு? எல்லா கான்செப்டும் தெரிஞ்சாச்சு. ஒரு ஒளியாண்டுடைய வேல்யூ மீட்டர்லேயே எடுத்துக்கோங்க எல்லாமே. 9.46 × 10⁻15 மீட்டர். கிலோமீட்டர்னால் என்ன வரும்? 10⁻12. 3 குறைச்சிடணும். கிலோ வரும்பொழுது அங்கேருந்து 3 சைபர் கட் ஆயிரும். ஒரு விண்ணியல் ஆரம் பார்செக், சரியா? ஒளியாண்டுடைய மல்டிபிள் 3. 3.26 லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு ஒரு விண்ணியல் ஆரம் பார்செக். அப்படியே போடுறோம். விண்ணியல் ஆரம் மீட்டரில். கிலோமீட்டர்னால் எவ்வளவு? 1000 மீட்டர், 10⁻3 மீட்டர். வானியல் அலகு இது. ஒளியாண்டு இவ்வளவு. அடுத்தது விண்ணியல் ஆரம் இவ்வளவு. விண்ணியல் ஆரம்னா அவ்வளோ 3.26 ஒளியாண்டு லைட் இயர். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 3.08 × 10⁻16 மீட்டர். இப்படி இதையும் கேட்கலாம். ஒரு விண்ணியல் ஆரங்களை எத்தனை ஒளியாண்டுன்னு கேட்கலாம். அதை விட்டுருங்க, அந்த அளவுக்குலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், போதும், ஓகேவா? ஒளியாண்டில் 3.25 ஒளியாண்டு எடுத்திங்கன்னா அதானே அது ஒரு பார்செக், அவ்வளோதான். அதை விட்டுருங்க. நமக்கு மிக அருகாமையில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. அன்றைக்கி பார்த்தோமா, சூரியன்லேருந்து எவ்வளோ விண்ணியல் ஆர தொலைவில் இருக்காமா? 1.34. இரவு நேரம் நம்ம வெறும் கண்ணீருக்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியன்லேருந்து 500 விண்ணியல் ஆர தொலைவு வரைக்கும் இருக்காமா, சரியா? இப்படி கேள்வி கேட்கலாம். சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? ஆல்ஃபா சென்டாரி. இன்னொன்று பார்த்தோமாங்க, அண்டம் எதுன்னு கேட்டோன்னு நினைக்கிறேன் போனதில். அது ஒன்று, அதையும் பார்த்துக்கலாம். அது எவ்வளோ தொலைவில் இருக்காமா? 1.34 விண்ணியல் ஆர தொலைவு. நம்ம வெறுங்கண்ணுக்கு வேலை பார்க்குறோம்ல நட்சத்திரம், அதெல்லாம் 500 விண்ணியல் ஆர தொலைவு வரைக்கும் இருக்காங்க. ஒரு விண்ணியல் ஆர தொலைவுனா அளவு 3.26 லைட் இயர், ஓகேவா? ஒரு லைட் இயர்னா அளவு 9.46 × 10⁻15 மீட்டர். கம்பேர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது துணை பன்மடங்குகள். ஃபெர்மி 10⁻−15 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 1 போட்டு பக்கத்தில் 15 சைபர் போடணும். 1/1 பக்கத்தில் 15 சைபர். அப்போ 1 மீட்ரு எடுத்து 1க்கு பக்கரம் 15 சைபர் போடுங்க. அத்தனை சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கிறது. ஃப்ராக்ஷன் தெரியாதவங்க போய் மேக்ஸ் பேசிக் வீடியோ பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்காதீங்க, நம்மள யூடியூப்பில் பாருங்கள். வேறெல்லாம் பழைய ஸ்கூல் கதையாக தான் இருக்கும், மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளது மட்டும்தான் புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபெர்மி என்ன அளவு?
10⁻⁻15 மீட்டர். மைனஸ் போட்டான்னு அர்த்தம் அத்தனை சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கணும்னு அர்த்தம். அடுத்தது ஆங்ஸ்ட்ராங் 10⁻⁻10 மீட்டர். நானோமீட்டர் 10⁻⁻9. -9 எவ்வளவு? 100 கோடி. ஒரு மீட்டரை 100 கோடி சமபங்காக வெட்டணும், அதில் ஒரு பங்கு எடுக்கணும், அதான் நானோமீட்டர். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், அணுக்களினுடைய ஆரத்தை விட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தும். மைக்ரான் 10⁻6 மீட்டர். மைக்ரான் இது என்னம்மா சிம்பிள்? மியாவா? பூனைக்குட்டியா? ஆமாம், மியா. இந்த மாதிரி பார்த்தா. அது மில்லி மீட்டர் தெரியும். ஒரு மீட்டர் எடுத்து 1000 சம பங்காக போட்டு ஒரு மீட்டர் எடுத்தால் ஒரு மில்லி மீட்டர். சென்டிமீட்டர் 100 சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கணும். ஓகேவா? இந்த 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 வாரத்தில் என்ன தெரிஞ்சு நிறைய பற்றி பேசியாச்சு. நிறைய எஸ்ஐ யூனிட் என்னது? கிலோகிராம். கிலோனா என்னது? அப்போ எத்தனை கிராமு? 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டே வேலை முடிஞ்சு போச்சு. எதோட அழகு அது? நிறை. ஓகேவா? நிறை இடத்துக்கு இடம் மாறுபடுமா? அதில் எத்தனை துகள்கள் இருக்குது அப்படின்னு அளக்கிறது தான் நிறை. அதை மறைமுகமாக அளக்குறோம் கிலோகிராம். எடை தான் இடத்துக்கு இடம் மாறுபடும். பார்ப்போம். எஸ்ஐ அலகு கிலோகிராம். இதோட படித்தர ஸ்டாண்டர்டு யூனிட் உலகம் ஃபுல்லாக இங்கேருந்து தான் படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுதான் 1 கிலோகிராம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேவா? ஃப்ரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ். அங்கே தான் என்னாச்சு, மெட்ரிக் யூனிட் பயன்படுத்தினானுங்கள, அதனால் அங்கே வச்சுருக்காங்க. பிளாட்டினம் இரிடியம் கடந்த உலோக கலவையால் ஆனது. பிளாட்டினம் இரிடியம். ஆமாம், இரிடியம் கதை வச்சுட்டு எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்களா? கலசத்தில் இரிடியம் இருக்குது. ரைஸ் புல்லிங் படம் வந்துச்சா? உண்மை அது மாதிரி ஏகப்பட்ட கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறானுங்க பணத்தை. கேட்டால் இடிஞ்சு அது சும்மா அது என்ன செம்புன்னு நினைக்கிறான். செம்புலாம் வெங்கலமாக இருக்கும். வெங்கலம் தான் நினைக்கிறேன். சாதாரண வெங்கலம் இடிச்சு அது இரிடியம் ஆயிடுச்சாம்மா. இரிடியங்கிறது அது ஒரு தனிமம். அங்கே இருக்கிறது கலவை. அது எது? கலசம் இருக்குல்ல. ஆமாம், சயின்ஸில் இருக்குது. இங்கே படிச்சுவிட்டு அங்கே போய் முட்டாளாகிட்டு இருக்கிறோம். ஆமாம், இது இரிடியங்கிறது என்னது? தனிமம். 118 தனிமங்கள் அதுவும் ஒன்று. இதையும் பிளாட்டினம் கலந்த ஒரு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதை விட்டுருங்க, தேவையில்லை. 1 கிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 கிலோகிராமில் ஒரு பங்கு, அல்லது 1 கிலோகிராம் எடுத்து 1000 சம பங்கை வெட்டி ஒரு பங்கு, அதானது 1 கிராம். ஓகேவா? அடுத்தது கிலோன்னு சொல்லக்கூடாது, கிலோகிராம் தான் சொல்லணும். கிலோன்னா 1000ன்னு அர்த்தம். 1 கிலோ அரிசி கொடுங்க சொல்லக்கூடாது, தப்பு. 1 கிலோகிராம் கொடுக்கணும். 1 கிலோ மீட்டரா, 1 கிலோ லிட்டரா, 1 கிலோ மில்லியா, யாருக்கு தெரியும்? தப்பாக யூஸ் பண்ணுறோம். கிலோகிராம். சரியா? அந்த ரூமில் பாருங்கள், 1 கிலோ மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரூமில் 1 கிலோ மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 பேர் இருக்கான்னு அர்த்தம். பணம் விலங்க இருக்குது, 1 கிலோ ரூபா வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 ரூபா வச்சுருக்கேன்னு அர்த்தம். எழுதுறீங்களா? 1000 1K எனக்கு அனுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? 1Kன்னு போட்டால் தப்பு. 1K ரூபாய் அப்படின்னு போடணும். அப்போ தான் 1000 ரூபா யூஸ் பண்ணுறோம். ஏதோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மாற்றுங்க. அர்த்தம் புரியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். நான் சொல்லலை. ஆமாம், அதேமாரி 1 மில்லி கிராம், 1 மில்லி கிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கிராம் எடுத்து 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கணும். மில்லினா தானே? 1 மில்லிகிராம். 1 கிலோகிராம் 1000. 1 கிலோகிராம்னா 1000. மில்லினா என்ன அர்த்தம்? 1000ல் 100 பங்கு. அப்போ இன்னொரு 3 சைபர் போடணும். 1/1 2 3 4 5 6. கிலோகிராம்னா எவ்வளவு? 1000.
மில்லி 1000ல் 1, அப்போ இன்னொரு 1000 சேர்த்து. அப்போ எத்தனை? 1 2 10 100 1000 10,000 லட்சம் 10. அப்போது 1 கிலோகிராம் எடுத்து 1000 என்னது 10 லட்சம் சமபங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கணும். அதுக்கு பேர் தானே அது 1 மில்லிகிராம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இது ரொம்ப டஃப்பாக கேட்குற கேள்வி கேட்பாங்க. இந்த போலீஸு, இந்த கோஆப்ரேட்டிவ், எஸ்ஐ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நோ ப்ராப்ளம், மற்றவங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ணலாம்? இது ஃப்ராக்ஷன், இது டெசிமலில் கணக்கு. அது அப்படியே மாற்றினா அப்படி வரும். சைபர் குறைஞ்சி போயிடும். 1 2 3 4 5 சைபர் தான் வரும். குவிண்டால்னால் என்னென்னு பார்த்தோம்? 1000 கிலோகிராம் தான் ஒரு குவிண்டால். சாரி, 100 கிலோ, நான் தப்பாக சொல்கிறேன். 100 கிலோகிராம் தான் ஒரு குவிண்டால். 1000ன்னா என்னது? டன்னு, மெட்ரிக் டன் அல்லது டன். இப்போ கூட அரசாங்கம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்வாங்க. ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு தான் போட்டிருப்பான் பாருங்கள். குவிண்டால்னா என்னென்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா? குவிண்டால்னா எவ்வளவு? 100 கிலோகிராம். அணு நிறை அலகு. ஏதோ ஒன்று, பருத்தியோ விவசாய விளைபொரு ஏதோ ஒன்று, சரியா? அதை விட்டுருக்கு. அணு நிறை வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. அணு நிறை, அட்டாமிக் மாஸ் யூனிட், இந்த AMU கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். திரும்ப நம்ம அணுவை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். சரி, இங்கேயே நடத்திடுறேன். எதுக்கு திரும்ப போயிட்டு? எப்படி இருந்தாலும் இதை நம்ம பார்த்து தான் ஆகணும். பார்க்காதவங்க இன்னொரு தடவை டீட்டெயில்டாக நான் கொஞ்சம் வேகமாக நடத்துவேன். ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு 1 2 யூனிட் பாருங்கள். அதுக்குள்ளே இதெல்லாம் நடத்தி முடிச்சிருப்பேன். அணுவோட அமைப்பு டீட்டெயில்டாக. அணு அமைப்பு எப்படி இருக்கும்? வெரி குட். அணுக்கரு, எலக்ட்ரான் ஆர்பிட்டா. ஓகேவா? இதுதான் அணுவோட அமைப்பு. பார்ட்டிகல்ஸ், அணு துகள்கள். யார் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அணு துகள்கள். போய் பார்த்துருங்க. அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா வேலை ஈஸி. பொறுமையாக அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். அணு துகள், அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஒரு அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய துகள்கள் யார்? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டானு நியூட்ரான் எங்கே இருப்பாங்க? இங்கே வீடுன்னு சொல்லுவேன். இது வேலி, காம்பவுண்டு சேவர். புரோட்டானு நியூட்ரான் எங்கே இருப்பாங்க? இங்கே இருப்பாங்க. இது வேலியில் யார் இருப்பாங்க? காவலாளி இருப்பான். காவலாளி யார்? நாய் இல்லைனா பூனை, ரெண்டுமே. சார் பூனை காவலாளியா? பூனையும் காவலாளி தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதுக்கு மனிதன் அவன் கூட முதல்ல காட்டில் வசிக்கும் பொழுது இந்த விலங்குகளை சேர்த்துக்கிட்டானா அவனுக்கு பாதுகாப்புக்கு, வேட்டையாடுறதுக்கு, அல்லது அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான், பூச்சி பட்டை வரும், அதெல்லாம் அதை காப்பாற்றுறது. இப்போ அது செல்லப்பிராணி ஆயிடுச்சு. இவன் குழந்தைங்க வயசான தாத்தா பாட்டிலாம் அடித்து துரத்தி விட்டான் பணம் வந்தோடனே. அதுக்காக கொஞ்சிறதுக்கு ஆள் வேணும்ல, யாரையாவது கொஞ்சி தான் ஆகணும், கொஞ்சாமல் இருக்க முடியாது. அதுக்காக எதை வச்சுக்கிட்டான்? இந்த நாய் பூனையை வச்சுக்கிட்டான். சரியா? அப்போ செல்லப்பிராணி ஆயிடுச்சு. செல்லப்பிராணி கிடையாது, அதெல்லாம் என்னது? பாதுகாப்புக்காக கூட சேர்த்து வச்சுக்கிட்டான். அப்புறம் அதாவது என்ன, மனுஷன் அறிவு வளர்ந்தவொன்னே விட்டுட்டு ஓடிடுவான். சரியா? தேவை இருந்தவொன்னே விட்டுட்டு போயிடுவான். இது போகாது. அதனால் இதை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து மிரட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி அது மாதிரி போயிட்டுருக்கு. சரி, இங்கே பாதுகாப்புக்காக யாரை வச்சுக்கிறோம்னா பூனையை வச்சுக்கிறோம். அதான் எலக்ட்ரான். ஓகேவா? இதை போய் கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணால் தான் அந்த வீடியோ 2 வீடியோ பார்த்துருங்க. அதில் பார்த்துருப்போம். அணு எண், அட்டாமிக் நம்பர், நிறை எண், அயனி, இதெல்லாம் எல்லா கான்செப்டும் சொல்லியிருப்போம். மாஸ் நம்பர், நிறை எண். அணு எண், நிறை எண். அணு எண்ணா ஒன்றும் இல்லை. ஒரு அணுவில் எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது.
இங்கே எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான் வெளியில் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா அதானே அது அணியன். அணியனை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமே, அணியனை வச்சு என்ன கேரக்டர், ஒரு அணுகுடி என்ன கேரக்டர் கண்டுபிடிக்கலாம்? அதுதாங்க, அது எத்தனை எலக்ட்ரான் எத்தனை புரோட்டான் இருக்குன்னு பார்த்தா தான் அணியன்னு. அணியனை வச்சு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? நரேந்திரராஜ் இப்போ காலையிலையும் அட்டன் பண்ணிக்கல. என்ன கேரக்டரு? கெமிக்கல் கேரக்டரு. எத்தனை அணு கூட சேர முடியும் அல்லது அடுத்த அணு கூட சேர முடியுமா முடியாத எல்லாமே கண்டுபிடிக்கலாம். சரி, அடுத்தது நிறையன். நிறையன்னா எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் எத்தனை நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்குது அணு கருவுக்குள்ளே, அதுக்கு பேர் தானே அது நிறையன். நிறையனப்போ எதை எடுத்துக்கூடாது, எலக்ட்ரானை சேர்த்திக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரான் எங்கே இருக்குது? வெளியில். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் கணக்கெடுக்க வரான், உங்கள் வீட்டில் எத்தனை பெரிய ஆள் இருக்கீங்க, எத்தனை சின்ன ஆள் இருக்கீங்க, எத்தனை பூனை எத்தனை நாய்க்குட்டிலாம் கேட்பான். அதனால தான் இங்கே பூனைக்குட்டி அப்படின்னு பார்த்தேன், வேலி அப்படின்னு சொல்லியாச்சு. எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் ஒரு அணுவில், எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கும் அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப இப்போ தான் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டு படிக்கலை, சும்மா படிக்கிறீங்க. என்னடா புரோட்டான்னா கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் வந்துச்சுன்னா புரிஞ்சு படிக்கிறேன்னு அர்த்தம். என்னடா எலக்ட்ரான் எத்தனை, என்னடா புரோட்டான், என்ன நியூட்ரான், கேள்வி கேட்கணும். சும்மா உட்காந்து படிக்கக்கூடாது. இந்தியன் எக்கானமி, அவர் எக்கானமி, இந்தியா. ஆமாம், அவர் எக்கானமி தான் யார் இல்லைன்னு. அவர்னா யாருன்னு கேள்வி கேட்கணும். யார் அவர்னா யார்? இந்தியன் கவர்மெண்ட்டா, இந்திய மக்களா, யார்? மக்கள் நம்மளாம் மக்கள் தானே, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம். கேள்வி கேட்கணும், அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் இந்தியானாக்கா இந்திய அரசாங்கம் அப்படின்னு நினச்சிக்கிறானுங்க. தப்பு. இந்தியானா யார்? மக்கள், இந்திய மக்கள் எல்லாம். அரசாங்கம் கிடையாது, ஒன்றிய அரசாங்கம் கிடையாது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் யார்? நம்மள ஒரு பாட்டு, நம்ம பவர் கொடுத்து வச்சுருக்கோம் தான், எனக்காக வேலை செய்கிற ராஸ்கல் அப்படின்னு உட்கார வச்சுருக்கோம். சரியா? ரைட். இங்கே பாருங்கள், இப்போ வார்த்தைக்கு அர்த்தம் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ நிறைய என்னென்ன அர்த்தம்? அணு கருவில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான், அதுக்கு பேர் தானே இது நிறையன். அணு நிறையன், அணு நிறையன். அட்டாமிக் மாஸ் நம்பர். அட்டன் பண்ணாதாங்க போயிட்டு கற்றுக்கணும். இங்கே நீங்கள் மனப்பாடத்துக்குலாம் என்கிட்ட வேலை இல்லை, புரிஞ்சுக்கிட்டே வரணும் எல்லா வார்த்தையும். மனப்பாடம்னா இப்போ நான் உள்ளே போகிறேன்ல, அதை விட்டுட்டு மேலே மட்டும் பிடிச்சிக்கங்க. ஒரு அணு நிறைனா என்ன சார்? கார்பன் 12 அணுவில் 12ல் ஒரு பங்கு. கார்பன் 12னா என்ன? கார்பன் 12 அது ஒரு ஐசோடோப்பு. அதோட நிறை என்னது? 12. அதில் 12ல் ஒரு பங்கு. அதானது ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரான். அதான் ஒரு அணு நிறை கேட்பாங்க. 1 AME = எவ்வளவு? கார்பன் 12 அணுவில் நிறையில் 12ல் ஒரு பங்கு. ஓகேவா? 12ல் ஒரு பங்குனா என்னது? 1 கிராம் அப்படிம்பாங்க. கிராம் கிடையாது ஆக்சுவலாக, இது 1 கிராம்பாங்க. 1 கிராம் = ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரான். ஓகேவா? எலக்ட்ரானை வந்து கணக்கிட மாட்டாங்க, நிறையில் சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட நிறை ரொம்ப கம்மி, அதனால் நிறையில் சேர்த்திக்க மாட்டாங்கன்னு எங்கே பார்த்தோம்? கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம். 1 மில்லி. 1 மில்லினா எவ்வளவு? 1 கிராம். ஆமாம், நோட் பண்ணிக்கணும். 1 மில்லினா எவ்வளவு? 1 கியூசெக். அதான் 1 மில்லி. 1 மில்லி லிட்டர் தான் அப்படி சொல்கிறான். 1 மில்லி இல்லை, மில்லி லிட்டர். மில்லி கிடையாது, மில்லி லிட்டர். தப்பாக சொல்லிட்டேன் நானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மில்லி லிட்டர்னா 1 கியூசெக்னு சொல்லாமா? 1 கியூபிக் சென்டிமீட்டர். 1 கியூபிக் சென்டிமீட்டர்னா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் உயரம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் நீளம். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து ஒரு தடவை எடுத்து ஊற்றினா அதானது 1 மில்லி லிட்டர். பியூர் வாட்டருக்கு 1 மில்லி லிட்டர் எடுத்திங்கன்னா அதோட நிறை எவ்வளோ இருக்கும்? 1 கிராம் இருக்கும். அப்போ 1 லிட்டர். 1 லிட்டர்னா எவ்வளவு? 1000 மில்லி லிட்டர் = 1 லிட்டர். அப்போ பியூர் வாட்டர் 1 லிட்டரோட நிறை எவ்வளோ இருக்கும்?
1 கிலோகிராம். பியூர் வாட்டராக இருந்தால் பால் வந்துட்டு வேறு கதை. ஓகேவா? ரைட். திரவங்களை நம்ம நிறைய எந்த அளவில் அளப்போம்? கன அளவா, நிறையா, அடர்த்தியா? லிக்விடு கேஸ் இருக்குல்லையே, அதோட அளவு எதில் அளப்போம்? அதாங்க லிக்விடை என்ன அழகலங்கடா அளப்பீங்கன்னு கேட்குறேன். வால்யூமா? ஆன்சரும் கொடுத்துட்டேன். முதல்ல எழுதணும், அதுக்கான அர்த்தத்தை புரியணும், அப்புறம் தான் ஆன்சர் பண்ண முடியும். கன அளவில் அளப்பீங்களா, நிறையில் அளப்பீங்களா, அடர்த்தியில் அளப்பீங்களா, நீளத்தில் அளப்பீங்களா? அதுதான் கேட்குறேன், சொல்லுங்கள். இப்போ தானே பார்த்தோம். லிட்டர்லாம் என்னது? கன அளவு தான். எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சு. ப்ராக்டிக்கலாக மாறல இன்னும். காலம், காலத்தோட செயலகனது செகண்ட். அப்படியே சுற்றி விட்டுருப்பானுங்க பாருங்கள், அப்படியே சுற்றி விட்டுருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்தோன்னு பயப்பட தேவையில்ல. ஒளி ஒரு செகண்டில் அங்கே பார்த்தோம்ல மேலே, ஒரு செகண்ட் லெவலில் ட்ராவல் பண்ணுவோம். 3 லட்சம் கிலோமீட்டர் அல்லது 30 கோடி மீட்டர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி, அதோட எக்ஸாக்டாக இது. ஸோ ஒளி இவ்வளோ தூரம் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ அதுதான் ஒரு செகண்டு அப்படிங்கிறான். குழந்தைங்களுக்கு சொன்னால் புரியுமா? அதெல்லாம் விரட்டுறதுக்கு, படிக்காமல் விரட்டுறதுக்கு. ஸோ அந்த ஒளி இதெல்லாம் நம்ம முன்னாடி புரிஞ்சிருந்த ஸ்டூடெண்ட்னா இது ஈஸி, ஒன்றுமே கிடையாது. ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளில், ஒரு நாளில் எத்தனை செகண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்குது? ஒவ்வொரு மணி நேரத்தில் எத்தனை மினிட் இருக்குது? ஒவ்வொரு மினிட்லேயும் எத்தனை செகண்ட் இருக்குது? இதை 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் இது வரும். 86,400 அப்படிங்கிறது என்னது? 86,400 செகண்டு. அப்போ ஒரு நாளில் 86,400 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டுங்க. அதில் ஒரு பார்ட்டு தான் ஒரு செகண்டுன்றான். அப்போ 86,400 செகண்டு ஈக்குவல் என்னது? ஒரு நாள் சொல்லலாமா? தலையை சுற்றி விடுறது எல்லாம் வேணுன்னே, படிக்காத ஓடு படிக்காத ஓடு அப்படிங்கிறது. சரியா? அதுக்காக. காலத்தின் மிகப்பெரிய அலகு நாள். எத்தனை நாள் சேர்ந்தது மாதம்? காலத்தின் மிகப்பெரிய அலகு 4 அலகுகள் நிறைய சேர்த்து சொல்லிட்டான். ஒரு நாளுங்கிறது என்னது? 24 மணி நேரம். ஒரு செகண்ட் 60 செகண்டு சேர்ந்தது ஒரு நிமிடம், 60 நிமிஷம் சேர்ந்தது ஒரு மணி நேரம். அது மாதிரி 24 மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலத்தின் எஸ்ஐ அலகுனுடைய மடங்கு நாள், அப்புறம் வாரம், மாதம், வருடம், மில்லினியம். அதான் அங்கே தான் கொடுத்துருக்கானே பாருங்கள். 1 மில்லினியம் ஈக்குவல் டு 3.16 × 10⁹ செகண்ட் தான் ஒரு மில்லினியம். மைல்லேருந்து வருதா? 1000 இயர்ஸ், 1000 ஆண்டு தான் என்னது? ஒரு மில்லினியம். இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோ. எந்த மில்லினியத்தில் இருக்கும்? தேர்டு மில்லினியம். ஆமாவா? தேர்டு 2000லாம் அவங்க மாறிடுச்சே. 3வது மில்லினியத்தில் போயிட்டுருக்கோம். டைம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மில்லினியம் செகண்டில் போட்டிங்கன்னா எவ்வளோ? 3.16 × 10⁹ அதான் 1 மில்லினியம். அப்படின்னா எவ்வளவு? 1000 இயர்ஸ். ஒரு இயரில் எத்தனை செகண்ட் இருக்குது? ஒரு இயரில் இது ஒரு நாளில். அது மாதிரி ஒரு இயர் இதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. வெப்பநிலைன்னா என்னது?
டெம்பரேச்சர் அப்படின்னா என்னது? ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மாலிகுலினுடைய இயக்க ஆற்றல் எவ்வளவு, அதானது வெப்பநிலை. இயக்க ஆற்றல்னால் என்ன அர்த்தம்? அதில் உள்ள மாலிகுல் எவ்வளோ வேகமாக வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக என்ன பார்க்க போகிறோம் பின்னாடி. வெப்பநிலை உயரணும்னா என்ன வேணும்? வெப்ப ஆற்றலை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா வெப்பநிலை உயரும். வெப்பநிலையை குறைக்கணும், என்ன பண்ணணும்? வெப்பநிலையை குறைக்கணும்னு கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? தமிழில் சொல்லுங்கள். வெப்பம் கொடுத்தீங்கன்னா வெப்பநிலை உயருங்க. வெப்பநிலையை குறைக்கணும்னு என்ன பண்ணணும்? அதில் உள்ள வெப்பத்தை பறிக்கணும், வெப்ப ஆற்றலை பறிக்கணும். அப்படி வெப்ப ஆற்றலை பறிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்சது. ஃப்ரிட்ஜு, ஏசி. அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி சிம்பிள். நம்மளை நல்லா முட்டாளாக்கி வச்சுருக்கானுங்க. கோபமாக வருது எனக்கு. நம்மளையும் என்ன, என்னையும் சேர்த்தேன், நானும் அப்படி தான் இருந்தேன். உள்ளே எங்கே இருக்கிற ஹீட்டு? ரூமுக்குள்ள எங்கே? ஏசி இங்கே உள்ள ஹீட்டை பறிக்குது. எங்கே உள்ள ஹீட்டை பறிக்குது? பாடி டெம்பரேச்சரா? ஃப்ரீசரில் சேர்த்து போனோம், ஃப்ரீசரில் போட்டு வைக்கிறோம்ல, அப்போ தான் என் பாடி டெம்பரேச்சர் அதை எடுத்து வெளியில் அனுப்புவோம். இந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கிற டெம்பரேச்சர் ஒரு அனுப்புவோம். திரும்ப ஏசி ஆஃப் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும்? இந்த ரூமு அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அங்கே எங்கேருந்து வந்துச்சு ஹீட்டு? ரூமு க்ளோஸ் ஆகிருக்கு, ஏசி போட்டாச்சு, ஓடிக்கிட்டு இருக்குது. ரூமில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் உரி வெளியில் விட்டு ஜில்லுன்னு இருக்குது. ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த ரூமில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் என்ன ஆயிரும்? திரும்ப ஹீட் ஆயிரும். அதுக்கு ஹீட் எங்கேருந்து வந்துச்சு? கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல இருந்தாங்க வந்துச்சு. அது போல்டாக சொல்லுங்கள். ஏங்க அதையும் அப்புறம் மாற்றி சொல்லிட்டீங்க? நான் கேட்டது நம்ம உடம்பு, இந்த ரூமில் யாரெல்லாம் இருக்குமோ அவங்க உடம்புலேருந்து வெளியாயிடும். சரியா? புதுசாக வந்தவங்களுக்கு புரியாது, எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் புரியும். பாருங்கள். சரி, வெப்பநிலையினுடைய எஸ்ஐ யூனிட் என்ன? கெல்வின். கெல்வினுக்கு இன்னொரு பேர் என்னது? இன்னொரு பேர் என்னன்னு கேட்டேன், வேல்யூ கேட்கல. சுழி வெப்பநிலை. என்னது? சுழி வெப்பநிலை, அப்சல்யூட் டெம்பரேச்சர். அதோட மதிப்பு டிகிரி செல்சியஸில் எவ்வளவு? -273.5 சம்திங் வரும். 0.16 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸில் கம்ப்ளீட்டாக நிற்காது ஐஸ் கட்டியில் உள்ள மாலிகுல். எப்போ கம்ப்ளீட்டாக நிற்கும்? இன்னும் மைனஸில் கொண்டு போகணும். -273. 1 கெல்வின் greater than 1 டிகிரி செல்சியஸ். கரெக்டா? ரெண்டு ஈக்குவல், ரெண்டோட வேலையும் ஈக்குவல் தான். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் வேறு. புரிஞ்சுச்சா? ரெண்டோட வேலையும் ஈக்குவல் தான். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா. 0 டிகிரி செல்சியஸில் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அது கிடையாது 0 டிகிரிங்கிறது. எது 0 டிகிரி? -273 தான் 0. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பேர் கெல்வின்னு பேர் வச்சுட்டான். பட் ரெண்டோட வேல்யூ என்னது? 1 தான். பட் ஃபாரன்ஹீட் அப்படி கிடையாது. ஃபாரன்ஹீட் சின்ன யூனிட், பார்ப்போம் பின்னாடி வரும், பார்ப்போம். கெல்வின். கெல்வின் என்பது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில், வெப்ப இயக்கவியல் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிம்பாங்க. வெப்பம் இருக்கு இல்லையா, வெப்பம் ஒரு வகையான ஆற்றல். சரியா? ஆற்றல் என்ன பண்ணும்? ஒரு வேலையை செய்யும். அந்த வெப்பம் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்காது. எங்கே வெப்பம் அதிகமாக இருக்குதோ அங்கேருந்து வெப்பம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு என்ன ஆகும்? ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். அது நிறையா விதத்தில் ட்ராவல் ஆகும். அப்படி எப்படி எங்கேருந்து எங்கே அந்த வெப்பம் ட்ராவல் ஆகுது அப்படின்னு படித்தோம்னா அதுக்கு பேர் தானே இது தெர்மோடைனமிக், வெப்ப இயக்கவியல். தனியாக அதுக்கு ஒரு பாடமே இருக்குது. ரைட், சரி. ஒரு கெல்வினோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்கிறான். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஆனால் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னால் என்னது?
தண்ணி எப்போ வந்துட்டு, அதாவது H2O மாலிகுல் 3 நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இது எதுனா 0 டிகிரி செல்சியஸில் இந்த 3 நிலையிலையுமே இருக்கும். தண்ணியாகவும் இருக்கும், ஐஸ் கட்டியாகவும் இருக்கும், ஆவியாகவும் மாறிக்கிட்டு இருக்கும். சரியா? அது எப்படி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி விட்டுருங்க, குழப்பிக்க வேணாம். ஸோ 0 டிகிரி செல்சியஸ்னால் எத்தனை கெல்வின்னு? 273 கெல்வின் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். அப்போ 273 கெல்வினில் ஒரு பங்கு. ஒரு கெல்வின்னா எவ்வளோவாமா? 273 கெல்வின் எடுத்திங்கனாக்கா அதில் ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அதானது ஒரு கெல்வின்றான், வேறு ஒன்றும் கிடையாது. தனிச்சுழி வெப்பநிலை 0 கெல்வின்ங்கிறது. ஓகேவா? ரைட். என்ன சொல்கிறாங்க? அது வேணாம், விட்டுருங்க. வெப்பநிலையின் மற்ற அலகுகள் செல்சியஸ், இன்னொன்று ஃபேரன்ஹீட். ஃபேரன்ஹீட்டுங்கிறது என்னது? இதோட சின்ன யூனிட். எதோட சின்ன யூனிட்டு? டிகிரி செல்சியஸ் கெல்வினோட. டிகிரி செல்சியஸும் கெல்வினும் ஒரே அளவு தான் இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் வேறு. ஓகேவா? தனிச்சுழி வெப்பநிலை எங்கே ஸ்டார்டிங் ஆகும்? 0 கெல்வின். பட் டிகிரி செல்சியஸ் எங்கே ஸ்டார்டிங் ஆகும்? இங்கேருந்து 273 ஸ்டெப்பு தாண்டி வந்துடணும். சரியா? 273ஆவதுல தான் என்ன ஆகுது? 0 ஸ்டார்ட் ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறு, பட் ரெண்டோட அளவு ஒன்று தான். இது இவ்வளோ லென்த் இருந்தால் கெல்வின் எவ்வளோ தான் இருக்கும்? சாரி, டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா கெல்வின் அவ்வளோ தான். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பட் ஃபேரன்ஹீட் இவங்க 2 பேரும் எவ்வளவா? ஃபேரன்ஹீட்டு இவரோட கம்மி தான். மீட்ரு ஸ்கேல் இருக்கா? அடி ஸ்கேல் இருக்குல்ல, அதில் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அளவு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கம் என்ன? சென்டிமீட்ரு, இன்னொரு பக்கம் இன்ச். இது ரெண்டில் எது பெரிய யூனிட்டு? இன்ச். அளவை பார்த்தா தெரியுதா? இன்ச்சோட எது கம்மி? சென்டிமீட்ரு கம்மி. அது மாதிரி இவங்க 2 பேரும் ஒரே அளவு. புரியுதா? ஃபேரன்ஹீட்டு அதோட கம்மி. ஃபேரன்ஹீட்டுக்கு எது யூஸ் பண்ணக்கூடாது? டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க 2 பேருக்கு யூஸ் பண்ணிக்கிறான். அவ்வளோதான். முன்னீடு இதெல்லாம் முன்னொட்டு பின்னொட்டு. ரைட். முன்னொட்டு பீட்டா 10⁻15. ஒன்றுக்கு பக்கம் 15 சைபர் போட்டுருங்க. அத்தனை முழுசை சேர்த்துனீங்கன்னா ப்ளஸ்ஸு போட்டால் என்ன அர்த்தம்? அத்தனை முழுசை சேர்க்கணும். மைனஸ் போட்டால் என்ன அர்த்தம்? ஒரு முழுசு எடுத்து. இப்போ இதில் 10⁻1 அப்படின்னா 10ன்னு அர்த்தம். ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு சைபர், 10 முழுசு இருக்குன்னு அர்த்தம். இப்போ 10 மீட்டர்னா 10 மீட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே ஒன்றுக்கு பக்கத்தில் 10⁻−1. அப்போ என்ன பண்ணணும்? 10. இந்த மைனஸுக்கு என்ன பண்ணணும்? 1. 1 மீட்ரு எடுத்து 10 சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சதா? வெறும் 10 போட்டிங்கன்னா 10 முழுசு இருக்குன்னு அர்த்தம். 10⁻−1 அல்லது 1/10 போட்டான்னு அர்த்தம். ஒரு முழுசு எடுத்து 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ ஒன்றோட சின்னது இது. முழுசே கிடையாது இதெல்லாம். மைனஸ் போட்டுருந்தா என்ன அர்த்தம்? பவரில் முழுசு இல்லைன்னு அர்த்தம். ஒரு முழுசு எடுத்து சம் ஈக்குவலான சின்ன சின்ன பாட்டாக போட்டு அத்தனை பாட்டு எடுத்துருக்கான்னு அர்த்தம். அது மாதிரி நான் டெசி, சென்டி, மில்லி, மைக்ரோ 2 இப்போ தானே பார்த்தோம். நானோ, பிக்கோ, பெம்டோ. அங்கே வேறு என்ன பார்த்தோம்? இன்னும் மேலே ஃபெர்மி. ஃபெம்டோன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னது? 10⁻−15 ஃபெம்டோ, ஃபெர்மி அப்படியெல்லாம் வச்சுக்கலாம். பிக்கோ பார்க்கல, அங்கே பிக்கோ இல்லை தானே இருக்கா? இல்லை, ஆங்ஸ்ட்ராங் தான் இருக்குது. 10⁻−10. நானோ 10⁻−9. மைக்ரான் 10⁻−6. மில்லி 10⁻−3. சென்டினா 10⁻−2. நாம் வச்சுக்கணும். அதை வச்சு நிறைய ஆன்சர் போடலாம். அலகுகளை எழுத பின்பற்ற வேண்டியது இது அன்றைக்கி சொல்லிட்டேன். ஒரு ஆளோட பேரை நம்ம யூனிட்டாக பயன்படுத்தணும். ஃபஸ்ட் லெட்டர் என்னன்னு ஸ்மாலில் எழுதணும். முழுசாக எழுதுனீங்கன்னா. சுருக்கி எழுதுனீங்க அப்படின்னாக்கா கேப்ஸில் எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? ரைட்.
அதே ஆளோட பேர் இல்லை அப்படின்னா முழுசாக எழுதுனீங்கன்னா ஸ்மால் லெட்டர் போட்டு எழுதுங்க. சரி, ஸ்மால் லெட்டர் எழுதுங்க கிலோகிராம். சுருக்கி எழுதுனா என்ன பண்ணுவோம்? ஸ்மால் லெட்டர் தான் போடணும். முழுசாக எழுதுனா ஸ்மால் லெட்டர் எழுதுங்க ஃபஸ்ட் லெட்ரு. சுருக்கி எழுதுனா என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட் லெட்ரு ஸ்மால் எழுதுங்க. அதே ஒரு ஆளோட பேர்னா விரிவாக எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட் லெட்ரு ஸ்மாலு. ஏன்னாக்கா நியூட்டன் பெரிய லெட்டர் போட்டுன்னா அந்த ஆளை குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் வேணும்னே கொடுத்துருப்பான், மாற்றி மாற்றி அழகாக அடிச்சுட்டு வரலாம். ஓகே, இது கேப்ஸில் போட்டிருக்காயா, ஸ்மாலில் தான் வரணும், இதான் ஆன்சர் அப்படின்னு போடலாம். ஓகேவா? அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. அதேமாரி பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப்பில் வைக்கக்கூடாது. ஏன்னாக்கா இங்கிலீஷில் வந்து ஒரு பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னாக்கா எடுத்துக்காட்டு அண்ணா எக்ஸாம்பிள் இப்படி ஃபுல் ஸ்டாப் வைப்போம். பெரிய இதை சுருக்கி எழுதணும்னா அப்போ என்ன ஆகுது? கிலோகிராம் சுருக்கி தானே எழுதியிருக்கோம், 10 கிலோகிராம். அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. அதேமாதிரி கடைசியில் என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி ப்ளூரலில் எழுதக்கூடாது. 10 கிலோகிராம்னா 10 கிலோகிராம் தான், எஸ் சேர்த்தக்கூடாது. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. அதுமாதிரி இந்த மாதிரி புள்ளி வைக்கக்கூடாது. அலகுகளின் குறியீடுகளை, குறியீடுனா கேஜி தானே சிம்பிள், இதில் எழுதக்கூடாது. கெல்வினுக்கு டிகிரி சேர்த்துங்க, பேரன்ஹீட்டுக்கு அந்த மாதிரி சேர்த்தக்கூடாது. செல்சியஸுக்கு டிகிரி சேர்த்தலாம், அவ்வளோதான். அதெல்லாம் விட்டுருங்க. ஆம்பியர் இதெல்லாம் முன்னாடி சொன்னது தான். இது வந்துட்டு நார்மல். சயின்டிஃபிக்காக என்ன பண்ணணும்? இப்படி தான் எழுதணும். ஒன்று இது பண்ணணும் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும்? வெர்னியர் ஸ்கேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீளத்துக்கான சின்ன யூனிட்டை அளக்கிறது வெர்னியர் ஸ்கேல். ஒரு வெர்னியர் ஸ்கேல் பாருங்க, வெர்னியர் அளவை கொண்டு இவ்வளோ வரைக்கும் துல்லியமாக அளக்கலாம். 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் துல்லியமாக அளக்கலாம். திருகு அளவி இன்னொரு ஸ்க்ரூ காஜ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அதோட இன்னும் துல்லியமாக அளக்கலாம். 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம். அதுக்கு மேலே போகுதுல நானோமீட்ரு, அந்த மீட்ரு, இதெல்லாம் மைக்ரோமீட்ரு, நானோமீட்ரு தானே அதுக்கப்புறம் சின்னது. அதுக்கு முன்னாடி மைக்ரானு நானோமீட்ரு அதெல்லாம் அளக்கணுன்னா நம்ம ஃபிசிக்கல் ஸ்கேல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வேறு டெலஸ்கோப் அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் வச்சு வேறு இதில் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம ஃபிசிக்கலாக என்ன பண்ணலாம்? கேட்பாங்க கேள்வி. இருக்கிறதுலே மிக சிறிய அளவை நீளத்தை அளக்கக்கூடிய கருவி எது? அதோட துல்லிய எது வரைக்கும் அளக்கலாம்? எது? ஸ்க்ரூ காஜ். 2-3 இது செட்டப் பண்ணலாம். அதை எது வரைக்கும் அளக்கலாம்? 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம். வெர்னியர் எவ்வளோ அளக்கலாம்? 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் அளக்கலாம். இன்னும் அது அடுத்தோட போய் அளக்கலாம். வெர்னியர் திருகு 2-3 திருகணும். அப்போ என்ன சின்னதாகும் அப்படின்னா வச்சுக்கணும். சரியா? வெர்னியர் திருகலாம் மாட்டோம், ஒரே ஒரு செட்டப்பு தான் இருக்கும் அப்படின்னா வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, இந்த பாடம் ஓவர். இந்த கண்டுபிடிக்கிறாங்க ஃபார்முலாலாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் ஓவர். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சரியான ஒன்றை தேர்ந்தெடு. எது ஆன்சரு? ஏ. கரெக்டு தானே? அளவுகோல் அளவிடும் நாடா மீட்டர் அளவுகோல். எந்த அளவே அளவு? நீள. 1 மெட்ரிக் டன் 10 குவிண்டால். எங்கே சார் 1000 காணன்னு தேடுவீங்க? 1000ன்னு 1 குவிண்டால்னா அளவு 100 கிலோ. நிறைய அளவிடும் கருவி அல்ல. இந்த போன கிளாஸில் பார்த்தது சுருள் தராசு. ஸ்ப்ரிங் பீம்னு பார்த்தோமா, பிடிக்கிறது அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருப்பேன். அதை எடுத்து கூட ஃபோட்டோ போட்டு கூட காமிச்சோம். கோழி இதெல்லாம் எடை போடுவாங்க. எடை அது எதைக்கானது? எடைக்கானது. நிறை கிடையாது, எடை, வெயிட். எடையோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? ஸ்ப்ரிங் பேலன்ஸ்.
ஆ வெரி குட். மாஸ் இன்ட்டு ஸ்மால் ஜி. ஸ்மால் ஜினா என்ன அர்த்தம்? அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி கூட கிடையாது, கிராவிட்டினால ஏற்படக்கூடிய முடுக்கம். ஓகேவா? கிராவிட்டினா கேப்ஸ் ஜி, ஸ்மால் ஜிங்கிறது அக்சலரேஷன் டியூ டு. பார்ப்போம், மோஷன் பார்ப்போம், இயக்கவியல். அதில் டீட்டெயிலாக ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இயக்கவியலில் தான் பார்ப்போம், வேகம், திசை வேகம், சரியா? அப்புறம் மொமெண்டம். மொமெண்டம் அங்கே வராது, அது விசையில் வரும். அக்சலரேஷன், அக்சலரேஷன் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? அக்சலரேட்டர் கொடுக்குறோமா? அதுதான் அது. அதை பற்றி பார்ப்போம். இதெல்லாம் வந்துட்டு நிறைய அளக்கிறதுக்கானது. நிறையினுடைய எஸ்ஐ அலகுனது கிலோகிராம். நிறை எல்லா இடத்துலையும் என்ன ஆகாது? மாறுபடாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். எடை என்ன பண்ணும்? இடத்துக்கு இடம் மாறுபடும். ஏன்னா இதோட ஜியோட மதிப்பு என்ன ஆகும்? இடத்துக்கு இடம் மாறுபடும். டேஷின் அலகு மீட்டர். லென்த்து, நீளம். நீளத்தோட பலம் வேறு டைமென்ஷன் பார்த்துருக்கோம். 1 கிலோகிராம் அரிசின்னு அளவிட டேஷ் தராசு, பொது தராசு, காமன் பீம். கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படும் டேஷ் கருவி ஆகும். வெர்னியரா? தடிமன், திக்னஸ். ஓகே, ரைட். மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஷ் பயன்படுகிறது. ஸ்க்ரூ காஜா ஏதோ ஒன்று. ரைட், ஓகே. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிட துல்லிய நிறை. இயற்பியல் தராசு அது மேலே பார்த்துக்கோங்க. கிராமில் வரும், கிராம் அந்த மாதிரி. மில்லிகிராம் அந்த மாதிரி. இந்த தங்க நகை கடைலாம் இருக்குல்ல, அங்கே யூஸ் பண்ணுவாங்க. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். கரெக்டா? என்னது? ஆம்பியர். கிலோமீட்டர் ஒரு எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர் தான் எஸ்ஐ அலகு. கிலோமீட்டர் மீட்டனுடைய பன்மடங்கு, 1000 மீட்டர். அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு எடை என்ற பதத்தை பயன்படுத்தும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? 1 கிலோ வாங்கிட்டு வா, 2 கிலோ வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறால, என்னது? கிலோகிராம்னு சொல்லணும். அந்த கருமத்தையும் தப்பு யூஸ் பண்ணுறோம். இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமாக இருக்கும். மில்லிகிராம் அளவு நிறை. கரெக்ட். இயற்பியல் தராசு. ஃபிசிக்கல் பீம். தங்கெல்லாம் இடம் போடுவாங்கள்ல கண்ணாடி கூண்டில், அப்படியே ஸ்கூல்லலாம் கொண்டு போய் காட்டுவாங்க. அப்படி எங்கள் ஸ்கூல்லலாம் நல்லா அப்படி ஆச்சரியம் தான். இது ஆஹா இல்லையா? இதே சுருளியல் தராசு, இதே எண்ணியல் தராசு, டிஜிட்டல். 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி ஆகும். ஆமாவா? கரெக்டு தான். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273. கரெக்டு. 0 டிகிரி செல்சியஸ் இங்கேருந்து 273 தாண்டி வரணும் கெல்வின். இங்கேருந்து போனாக்கா -273 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 0 கெல்வின். அப்போ இங்கே வரணும்னா என்ன பண்ணணும்? எத்தனை ஸ்டெப் வரணும்? நம்ம 273 கெல்வின் தாண்டினோம்னா அங்கே வந்துடலாம். அப்போது ப்ளஸ் 273 கெல்வின். அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லிட்டேன். வெர்னியர் அளவின் உதவியால் வெர்னியர் 0.1 மில்லிமீட்டர். கரெக்டா? திருகலவியா 0.01. சரி. இயற்பியல் அளவு நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, வெப்பம், ஜூல். வேலை ஜூல் தான். வேலைக்கு என்னது? ஜூல் தான். ஏன்னா வெப்ப ஆற்றல், ஆற்றல், வெப்பம் வந்து ஒரு ஆற்றல். ஆற்றலை வச்சு தான் வேலை நடக்கும். ஓகேவா? ரைட். அப்படி மறக்கவே கூடாது ஜென்மத்திலையும். திருகலவி வெர்னியர். ரைட். ஓகே.
இருக்கிறதுலே சின்னது நாணயம். ஓகே, அப்போ 1 2. சாதாரண தராசு, மின்னணு தராசு, அந்த இதிலே தங்கத்தில் இப்போலாம் பாருங்கள், அந்த 2 இதெல்லாம் இருக்காது, கண்ணாடி கூண்டு இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு டிஜிட்டல் தராசு இருக்கும், அதில் வச்சு எடுப்பாங்க இயற்பியல். ஒரு பையன் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல் ஆகும். ஒரு பையன் நிறையா? ஓகே, ஆமாவா? காரணம் அன்றாட நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தை பயன்படும். இதுதான் கரெக்டு, இது தப்பு. 0 டிகிரி செல்சியஸ் கரெக்டா? ரவுண்ட் ஆஃப் பண்ணி 270 எடுத்துக்கொள்ளும். அங்கேருந்து வரணும். ஆமாம், செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் பொழுது 273 கூட்டினால் போதுமானது. அப்படியா? கழிக்கணும். செல்சியஸுனுக்கு மேலே இருக்கும், கெல்வினுக்கு போனால் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும், கூட்டக்கூடாது. கெல்வின்லேருந்து இங்கே வரும்போது தான் என்ன பண்ணணும், கூட்டணும். கெல்வின்லேருந்து செல்சியஸுக்கு வரப்போ கூட்டணும், செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு வரப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் தானா அதுக்கு கெல்வினோட மதிப்பு அப்படின்னா வச்சுக்கோங்க. ஒரு 2 வான்பொருளுக்கு இடையே உள்ள பொருட்களுடைய தொலைவு ஒளியாண்டுகளால் அளக்கப்படுகிறது. கரெக்டாக? ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஒரு ஒளியாண்டு. கரெக்டா? கரெக்ட். அவ்வளோதான், இன்றைக்கி இதோட போதும், நாளை பார்ப்போம். 10th நாளைக்கு 10th அளவீட்டியல்.